அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம். ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து உடைந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து 3 பாதம் வந்து உங்களுக்கு மேஷத்துலையும் 1 பாதம் வந்து ரிஷபத்துலேயும் வரும் அடுத்தது. இப்போ கிருத்திகை பார்த்தீங்கன்னா சூரிய பகவானால் ஆளப்படுறது. இப்போ கிருத்திகைனாவே நம்மளுக்கு எந்த கடவுள் ஞாபகத்துக்கு வரும்? முருகர். ஆனால் முருகர் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறக்கல. அவர் பிறந்தது ஆக்சுவலாக விசாக நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திர பெண்கள் வந்து எடுத்து வளர்ப்பாங்க. இப்போ நம்ம நட்சத்திரங்கள் சொல்கிறோம்ல, இதெல்லாம் நம்மளுக்கு ஏதோ கதை மாதிரி இருக்கும். இது கதை கிடையாது. ஒன்று வரலாறு, அது ஒன்று. இன்னொன்று சயின்டிஃபிக்காகவும் நீங்கள் வந்து இப்போ நாசாவுடைய சில வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் அடிச்சுன்னாவே வந்துடும் அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா, அந்த நட்சத்திரத்துடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறுகளோட பயங்கரமாக மேட்ச் ஆகும். இன்றைக்கி தான் ஃபோட்டோ எடுத்து நான் ஒரு 20-30 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த வரலாறுலாம் பல ஆயிரம் வருஷமாக இருக்குது. மகாபாரத ராமாயணத்துக்கு முன்னாடிலேருந்து ஜோதிடம் இருக்குது. ஜோதிடம் வந்து மகாபாரத ராமாயணத்தை விட பழசு. சரியா? அப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் 6 பெண்கள் எடுத்து முருகனை வளர்த்தாங்க அப்படி சொல்லுவோம். 6 கிருத்திகை. நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்துடைய உண்மையிலே ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் ஒன்றா இருக்கும். அதுதான் கிருத்திகை நட்சத்திரம். ஆனால் முருகர் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு போகிறதில்ல. அவர் வந்து அந்த நட்சத்திரம் போடுறார். அந்த நட்சத்திரக்காரங்க வந்து எடுத்து வளர்த்ததுனால அவருக்கு அந்த இது இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் முருகர் நட்சத்திரம் வந்து அதை வழிபாடு பட்டாலும் முருகருடைய ஆசீர்வாதம் வரும் ஒன்று. இன்னொன்று, முருகன் இருக்கிற கோவில்கள்லாம் அந்த கிருத்திகை நட்சத்திரத்துடைய ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தி. மெயினாக எதுனா பழனியில் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துடைய ஆற்றல் வந்து, ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. அதிகமாக எது வரும்னா பழனியில் வரும். அதனால தான் பழனி தான் மேஷம். மேஷம் எடுத்த விட செவ்வாய். இப்போ முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா எத்தனை 7 சொல்லுவாங்க, 6 படை வீடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குறிப்பிட்டு பழனி கோயிலை மட்டும் சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா இப்போ 6 படை வீடுனா அது ஜஸ்ட் 6 படை வீடு இல்லை. இப்போ முருகனுக்கு வந்து 6000 கோயிலுக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயே கண்டிப்பாக உலகம் முழுக்க முருகன் கோயில் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கு. ஆனால் என்னன்னா இந்த 6 வீடு எது குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா, இந்த 6 வீடும் உடம்புல இருக்க 6 சக்கரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், ஒரு சக்கரம் ஒரு படை வீடு. சரியா? அப்போ இந்த மூலாதாரம், அந்த வேறு சக்கரம் கடைசி, அதான் முதல் சக்கரம் மூலாதாரம். அந்த மூலாதாரம் வந்து செவ்வாய். அது ரெட்டு கலரில் இருக்கும், இல்லை ரெட்டு மாதிரி உஷ்ணமாக இருக்கும். அது எதோடைய சேர்ந்தது அப்படின்னா பழனியோட சேர்ந்து. இப்போ இவரோட வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் சொல்லுவீங்க? இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னா, இது உடைந்த நட்சத்திரம்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு 3 பாதத்தில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சூடாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு வரவங்க வந்து அழகாக அமைதியாக சாந்தமாக வரும். சரியா? இப்போ முருகருக்கு வந்து வள்ளி அமைஞ்ச மாதிரி. கண்டிப்பாக. அதே வந்து 4ஆம் பாதம் ரிஷபத்தில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பாங்க, ஆனால் ஜாலியாக இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு வர ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். நேர் எதிர் அப்படிதான் அமையும். நேர் எதிராக தான் அமையும் அனைவருக்குமே. ஆமாம், மோஸ்ட்லி 80 to 90% நேராக தான் அமையும். சில பேர் வந்து இல்லையே நாங்கள் நல்லா இருக்குமே, நம்மளே வெளியே பார்க்கும்போது எப்படா உனக்கு அமைதியில்லை, அதெல்லாம் என்னன்னா அந்த கிரகங்களை பொறுத்து மாறும். அந்த கிரகங்கள் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்து. இந்த நேர் எதிராக துணை அமைஞ்சாலும் ஆனால் வாழ்க்கை வந்து வாழ்க்கை உங்களுக்கு அப்படின்னா தான் வாழ்க்கை ஓடும். நீ ஒரே இப்போ நீங்களும் ஜாலியாக இருக்கிறீங்க, ஒய்ஃபும் ஜாலியாக இருக்காங்கன்னா 2 பேரும் சேர்க்காம ஜாலியாகவே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கதை சொல்லி முடிஞ்சுது. இல்லை நீங்கள் ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்படுறவர், ஒய்ஃபும் பயங்கரமாக கோவப்படுறவங்க தான் என்ன ஆகும்? பிரச்சனைகள் தான் வரும். அப்போது ஆப்போசிட்டாக இருந்தால் தான் வண்டி ஓடும், இல்லைன்னா வண்டி ஓடாது, கஷ்டம். இப்போ இவங்களாம் வந்து என்ன தொழில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இல்லை என்ன வேலைகள் செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இந்த வேலையில் போய் இணைஞ்சால் கரெக்டாக இருக்கும்? அதான் இவங்களும் சூரியன் நட்சத்திரம்ன்றதுனால அரசாங்க வேலை நிறைய கிடைக்கும். அரசாங்க அதை எந்த வேலை செஞ்சாலும் அதில் டாப்பில் வந்துடுவாங்க. ஏன்னா இது சூரியனோட நட்சத்திரம். சரியா? ஒன்று டாப்பில் வந்துடுவாங்க. செகண்ட் வந்து இவங்களுமே ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் அதை கவர்மெண்ட் ஜாப் இதில் இருக்கலாம். இவங்களும் இப்போ ரிஷபத்தில் வர கிருத்திகைலாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் உள்ளே போவாங்க. பேங்கிங் உள்ள நிறைய பேர் நீங்கள் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிரெடிட் கார்டு தந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயி பேர் ஞாபகம். அவர் பேர் கார்த்திக். இந்த ராசி எனக்கு அந்த பேர் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி நீங்கள் நிறைய இந்த பேங்கிங் செக்டரில் வர நிறைய பேர் பாருங்கள், கார்த்திக்னு பேர் வரும். அது முக்கியமாக சேல்ஸில் வரும். சேல்ஸ் போய் பேசி பாருங்கள், கேட்டு பாருங்கள், கிருத்திகை நட்சத்திரமா ரிஷபமானு கேட்டு பாருங்கள். ஆமாம். ஆமாம். இல்லை நான் ரிஷபம் இல்லை மேஷன்னுவாங்க.
என்னன்னா அவங்க ஜாதகம் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன எழுதி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ரிஷபம் கார்த்திகை உள்ளதான். ஆனா இந்த ராசியில தான் வரும், இந்த ராசியில வாய்ப்புகள் கம்மி. மோஸ்ட்லி அந்த டிகிரி சேஞ்சஸ் வரும். இப்போ இவங்க சூரியன் நட்சத்திரம்னும் போது இவங்க பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும். பையன் பிறந்துட்டான், இனிமேல்ட்டு இவன் தான் அப்படின்ட்டு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது முருகன் பிறக்கிறதுக்கு வந்து தவம் இருந்தாங்க. சிவபெருமன் பாரதில்லை, உலகமே தவம் இருந்தது. ஏன்னா அந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்கு வந்து தான் ஆகணும்ன்ட்டு எல்லாரும் வேண்டாத குறையா வர வச்சாங்க முருகர். அதே மாதிரி தான் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்கள வீட்டுக்கு அவங்க வீட்டுகளில் கேட்டுப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரம் கேட்டால் அப்படிலாம் இல்லை, எங்கள் வீட்டில் நான் கண்டுக்கவே மாட்டாங்கன்னுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் போய் கேட்டிங்கன்னா ஐயோ இவன் பிறக்கிறதுக்கு அவங்க சித்தப்பா இல்லை பெரும்பாலும் பட்டம் சொன்னாங்க. அவங்க சித்தப்பா மாமா எல்லாரும் வந்துட்டாங்க, சொந்தக்காரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க, பயங்கர வெயிட்டிங். எல்லா குழந்தைக்கும் அது அமையாது, எல்லா குழந்தைக்கும் அமையாது. ஆனால் கிருத்திகைக்கு அமையும். இந்த அந்த மொத்த குடும்பமே வெயிட் பண்ணுவாங்க. இது எப்படின்னா அதே மாதிரி சின்ன வயசில் வளரும் போதும் பார்த்தீங்கன்னா பயங்கர பாசம் இருக்கும். 1க்கு 2 3 அம்மா அங்கே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க அம்மா இருப்பாங்க, கூட அத்தை இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, மாமி இருப்பாங்க, எல்லாரும் பார்த்துப்பாங்க. ஏன்னா சந்திரன் முடிஞ்ச உடனே சூரியன் முடிஞ்ச உடனே சந்திரன் வந்துடும். பாசம் ஜாஸ்தியாக. அதனால தான் முருகருக்கு எப்படின்னா பிறந்து அப்பா அம்மாகிட்டேருந்து போய் வந்துட்டாரு, ஆனால் 6 அம்மாங்க சேர்ந்து அவரை வளர்த்தாங்க. பாசம் வந்து அப்படி 6 மடங்கு ஆகிடும். அது எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா அடுத்து செவ்வாய் தசை வரும். செவ்வாய் தசை வரும்போது தலைவர் டீனேஜில் வந்துடுவார். ஒரு டீனேஜ் கொஞ்சம் ஒரு 15 16 வயசு தாண்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் சேட்டை ஜாஸ்தியாகும். ஏன்னா இது அடக்கிறது ரொம்ப கஷ்டம். சேட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறது வரும். நிறைய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நிறைய பசங்க காலேஜ், சில பேர் ஸ்கூல் படிக்கும்போது ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. +1 +2 நல்லா மார்க் எடுக்கணும் ஹாஸ்டலில் படிப்பாங்க. நிறைய பேர் வெளியூரில் காலேஜ் கிடச்சிச்சின்னா ஹாஸ்டலில் போவாங்க. அவங்க நிறைய பேர் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிருத்திகையில் இருப்பாங்க, இல்லை சூரிய நட்சத்திரத்தில் இருப்பாங்க. எதனால ஏன்னா செவ்வாய் அப்படின்னு வரும்போது குடும்பத்துலேருந்து லைட்டாக கொஞ்சம் விலகி அந்த சூழ்நிலைகள் அமையும். அதனால இப்போ முருகர் வந்து ஒரு 16 வயசு வரும்போது என்ன நினைப்பாரு, மாம்பழத்துக்கு சண்டைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ அவர் மாம்பழத்துக்கு சண்டை போட்டாரான்னா நமக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய சாமி அதிகம் சண்டை போட போகுது. ஆனால் என்னன்னா சூரபத்மனை அடிக்கிறதுக்கு வந்து அவருக்கு நிறைய கடவுள்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ அதனால தான் முருகன் இருக்கிற பழனியோ திருச்செந்தூரையோ கோவில்னு சொல்றதில்ல, படை வீடுன்னு சொல்லுவோம். 6 படை வீடு எல்லாத்தையும் கோவில்னும். ஆனால் முருகன் கோவில் மட்டும்தான் படை வீடுன்னு. படைன்னு என்ன, ஆர்மி கேம்ப்பு. அந்த 6மே மெயின் ஆர்மி கேம்ப்பு. அங்கே அவர் ட்ரைனிங் எடுத்தார், அவர் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அதெல்லாம் தான் ஆர்மி கேம்ப்பு. ஸோ அதுக்காக ஒரு குடும்பத்தில் வந்து வெளியே வந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்தார். இப்போ இந்த நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது, அப்படியே அவங்களுக்கு போகும். அதுதான் அதே மாதிரி உங்களுக்கு அந்த செவ்வாய் தசை முடிஞ்ச பிறகும் ராகு தசை ஆரம்பிக்கும். ராகு தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக போராட்டம், சண்டை. இப்போ முருகனும் சூரபத்மனோட ஒரே நாளில் போயிட்டு வெட்டுறா முடிஞ்சிடா அந்த கதையில் இல்லாமல் பல 100 வருஷம் நடந்துட்டு இருந்தது. நாங்கள் நீங்கள் சூரபத்மன் கதைலாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பல அண்டத்தை ஆண்டவன். அண்டங்கள் இப்போ மில்கி வேன்னு சொல்கிறோம்ல, சூரிய குடும்பம், பல சூரிய குடும்பங்களும் ஆண்டவன் அவன். ஸோ ஒரு சூரிய குடும்பத்துலேயும் போய் அவர் சண்டை போடுவார். அதோடைய கந்த புராணன்றது ரொம்ப பெருசு. நம்ம அது ஏதோ கந்த புராணன்றதை ராமாயண மகாபாரதத்தை விட பெருசு அது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை அமையும். நல்ல ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா படிப்புக்காக போவாங்க, வேலைக்காக வெளியூர் போவாங்க, அந்த மாதிரி நடக்கும். அதான் எப்படி பார்த்தா குடும்பத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வேண்டிய சூழ்நிலை வரன்றீங்க. ஆமா ஆமா, வேலைக்கோ இல்லை படிப்புக்காக. எஸ், ஜாதகம் சரியில்லை, அந்த குழந்தைய ஒழுங்கா பார்த்துக்கல, சரியில்லைன்னா தான் செவ்வாய் தசையில் ஸ்கூல் படிக்கும்போது பசங்க பிரச்சனை பண்ணி கேஸ் வாங்குறது. அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை உள்ள மாற்றத்தும் அதிகமாக எதுனா கிருத்திகை ராசி. இந்த கிருத்திகையும் சூரிய நட்சத்திரங்கள் ஜென்ரலாக, ஏன்னா பசங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சேனலில் நம்ம பார்த்துருக்கோம் சாரை போட்டு அடிக்கிறதுலாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த சூரியனோட ராகுவோ சனி பகவானோ இந்த மாதிரி எதனா கிரகங்கள் சேரும்போது பசங்க அந்த மாதிரி ட்ரிகர் ஆகுவாங்க. அந்த மாதிரியும் நடக்கும். அதுதான் கரெக்டாக இருக்குல்ல இது.